ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வரவேற்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பரலோக மூலமாக இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் வருகிறது. தேவன் மனிதர்களை நாட்கள் எழுப்பி ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகளை தேசத்திலே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இயேசு இந்த உலகத்தில் வந்து எதை செய்து முடித்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனாரோ அந்த காரியங்களை நிரூபிக்கும்படி அதை உறுதிப்படுத்தும்படி அதை திடப்படுத்தும்படியும் அநேக தேவ மனுஷர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த நாட்கள் எழுப்பி அவருடைய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. நம்முடைய காதில் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து வை நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த போகிறது. மறுரூபப்படுத்த அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லையா, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இதை பார்க்க போற லட்சாதி லட்ச ஜனங்கள் மிகுந்த ஒரு பாக்கியவன்களாக நான் கருதுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கருதுகிறார். தேவனுக்கு மகிமை. தேவன் ஒரு மனுஷரை எதற்கு ஆண்டவர் படைத்தார் என்றால் நமக்கே தெரியாது. நம்ம எதுக்கு இந்த உலகத்திலே வாழ்கிறோம் நமக்கே தெரியாது. ஆனால் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போதும், மற்றவர்கள் சந்தோஷப்படும் போதும், மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வரும்போதும், ஆகா இதற்கு தானே ஆண்டவர் என்னை படைச்சிருக்கிறாரு, இதற்கு தானே வச்சிருக்கிறாரு என்று பார்த்து நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். மற்றவங்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்யும் போது இதற்கு தான் நம்ம வைத்திருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதே போல தான் உலகத்திலே வந்து நன்மை செய்கிறவர்களாகவும் சாசனுடைய அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர் சுற்றி திருந்த சொல்லப்படுத்தணும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த வியாதிகளோ இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது மாறி போகிறது. அல்லேலூயா. ஒரு சக்க பாரதிலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னத்தினுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே மாறப்போகிறது. நீங்கள் இப்போ இருக்கிறது போல நிச்சயமாகவே இப்போ இருக்கிறது போல உங்கள் சரீரம் சில வேளை உங்களுடைய தோற்றங்கள் இருக்கலாம், உங்களுடைய நடவடிக்கை கூட அப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதபடி உங்கள் வாழ்க்கை புதிதாகிறது. உங்களுக்கு தெரியலை. சில நாட்கள் சில மாதங்கள் கழிந்து நீங்கள் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தை வெளியே அது அழகாக வெளியே வரும். நாளையிலேயே அது வெளியே வரும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பொழுது வெளியே தெரியாது. ஒரு கார் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அது ரிலீஸ் ஆகும்போது சொல்லுவாங்க, இந்த கம்பெனி காரு புதிய மாடல், இந்த டெக்னிக்கல்லாம் வச்சு இறங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு தெரியாது. அதே போல அவங்க உள்ள அதை டிசைன் பண்ணுவாங்க. பல மாதங்கள், சில பல வருஷங்கள் அதுக்கு பிளான் போடுவாங்க. அதே போல தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம உள்ள மனுஷனை அநேக வருஷமாக அதை டிசைன் பண்ணி அதை பிளான் போட்டு என்ன டிசைன் ஆகும், என்ன டைமில் அந்த காரு ரிலீஸ் ஆகணுமோ அந்த டைமில் அந்த காரை ரிலீஸ் ஆகுனா அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, விரும்புவார்கள், வாங்குவார்கள், ஓட்டுவார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்மை உள்ளான மனுஷனை ஆண்டவர் அதை உருவாக்கி உள்ளான மனுஷன்கிட்ட டிசைன் பண்ணி வெளியே தெரியல, வெளியே அப்படிதான் இருக்கும். ஆனால் கார் ஷோரூமில் வரும்போது இல்லை பேப்பரில் டிவியில் நியூஸில் வரும்போது, ஆகா இந்த கார் என்னைக்கு இறங்குறது, இதுக்கு எப்போ இறங்குனது, என்னைக்கு இறங்க போகிறது, என்னைக்கு வாங்கலாம்னு நினைப்போம். அதே போல தான். ஆனால் அது உள்ள வேலை நடக்கும்போது யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் தெரியலை. அது அந்த மனுஷனுடைய இதயத்தில் தோன்றி யாரு அந்த கார் கம்பெனி அந்த ஓனருடைய மனசில் தோன்றி அவர் அந்த டிசைன் ஆள்கிட்ட சொல்லி அவங்க டிசைன் பண்ணுறாங்க. பல நாட்களாக, பல வருஷங்களாக, பல ப்ராஜெக்ட் அதை பண்ணி வெளியே அவங்களோட டிசைனை கொடுக்குறாங்க. அவங்க அதை உற்பத்தி வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உருவாக்கி வெறுமையை களிமண்ணில் ஏதோ உருவாக்கினாரு, ஏதோ வாழணும் அப்படி அல்ல. அதை உருவாக்கி உள்ளான மனுஷனுக்குள்ள பல மாற்றங்களை, பல வெளிப்பாடுகளை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியும் ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்து மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, என்ன செய்தார் என்பதை கற்றுக்கொள்ளும்படியும் உள்ளான மனுஷன் வாழ்க்கையில அதை என்ன செய்கிறாரு, டிசைன் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது எப்படி டிசைன் பண்ணி எப்போ அது அந்த காரை உற்பத்தி ஆகி எப்போ ஷோரூமில் வரணுமோ அந்த வேலையில கரெக்டான டைமில் அது என்ன செய்வாங்க, இந்த டைமில் இந்த காரை நம்ம ரிலீஸ் பண்ணால் அநேக ஜனங்களுக்கு அது வாங்குவார்கள் அப்படி சொல்லிட்டு தெரியும். அதனால தான் அவங்க அந்த கரெக்ட் டைமில் என்ன செய்வாங்க, இந்த காரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கேட்டிருந்த ஒவ்வொருடைய தேவ மனுஷனானாலும் சரிதான், தேவ பிள்ளைகளானாலும் சரிதான், ஒவ்வொரு
இயேசு அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், உங்களை ஆண்டவரை தேவன் படைத்தது வெறுமை அல்ல, உங்களை டிசிஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிசிஷன் ஒர்க் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, அவங்க அது ராத்திரி பகலும் இரவு பகலுமாக டிசிஷன் பண்ணி தான் ஒரு வீடானாலும் ஒரு வெள்ளியானாலும் இன்னொரு காரியானாலும் அதை வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல தான் உங்களை என்னை ஆண்டவர தேவன் உங்களோட உள்ளான மனுஷனை ஒவ்வொரு நாள் டிசிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. டிசிஷன் பண்ணி அழகாக இது எப்போ வெளியே வந்தால் இந்த காருக்கு ஒரு மதிப்பு வருமோ அந்த அளவுக்குள்ள என்ன செய்கிறாரு, டிசிஷன் பண்ணி இருக்கிறாரு. உங்களை ஒவ்வொரு டிசிஷன் பண்ணி எந்த துறையில் நீங்கள் போய் சேரணுமோ, எந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் போய் சேரணுமோ, எந்த ஸ்தாபனத்தை உருவாக்கணுமோ, எந்த தொழில் செய்யணுமோ அதற்கான டிசிஷனை அவன் உள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷனை ஆண்டவர் அதை நாளுக்கு நாள் என்ன செய்கிறார், புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. புதிதாக்கி கொண்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சும்மா மனுஷனை படைக்கல. நீ நினைத்துட்டு எதற்கு இந்த உலகத்தில் வாழணும், எதற்கு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து யாருக்கு பிரயோஜனம், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? கலங்காதீர்கள். உங்களை டிசிஷன் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பிளானை போட்டிருக்கிறாரு. இந்த மனுஷன் இந்த எந்த இடத்துக்கு செட் ஆகும். அல்லேலூயா. இவர்களுடைய போட்ட டிசிஷன் எந்த இடத்துக்கு செட் ஆகும் பாருங்க. ஒரு சில மனுஷர்கள் இராணுவத்தில் சேர்றாங்க, சிலவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றாங்க, சிலவங்க அரசியலில் சேர்றாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட தேவ மனுஷர்லாம் மாதிரி ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் இது ஒரு டிசிஷனை ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகும்னாலே உங்களை அறிந்திருக்கிறேன். கருவிலே இருக்கும்போதே அவருடைய கண்கள் கண்டது. அப்போ நம்ம சும்மா ஆண்டவர் செய்யலை, உருவாக்கல. அல்லேலூயா. சும்மா உருவாக்கல. நீங்கள் சும்மா இந்த செய்தியை பார்க்கல, புரியுதா? சும்மா பார்க்கல. நிச்சயமாகவே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எப்போ நான் சொன்னது போல இந்த கார் ரிலீஸ் ஆகணுமோ அப்போ ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோ எப்போ உங்கள் காதில் வந்து சேரணுமோ கரெக்டான டைமை ஒரு செகண்ட் முன்னாலேயும் ஒரு செகண்ட் பின்னாலேயும் தாமதிக்காத அளவுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் இந்த வார்த்தை, இந்த செய்தி ஒரு 6 மாதத்துக்கு முன்னால், இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கிடைத்திருந்தா எங்கேயே நாம் போயிருப்போம். இல்லை, இதுதான் கரெக்டான வேலை, இதுதான் கரெக்டான டைம். அல்லேலூயா. 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் கரையில் இருக்கிறார். அவன் நினைச்சிருப்பான், இந்த இயேசு முன்னாலே வந்து என்ன சுகமாக்கியிருந்தா இவ்வளோ நான் இதில் இருக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை, கரெக்டான டைமில் கரெக்டான செகண்டில் அப்படியே கர்த்தர் போய் எழும்பி உன் படுக்கை எடுத்துட்டு உன் வேலை வந்தது. அல்லேலூயா. உன் வேலை வந்தது. சவுலை ஆண்டவர் சந்தித்து சொல்கிறார், உன்னை கொண்டு போகிற ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ராஜாக்களுக்கு வார்த்தை கொடுக்கும்படி பலத்த காரியம் செய்வார். அப்போ பிறகு நினைத்திருப்பார், ஐயோ முன்னாடி நான் ஆண்டவருக்கு எதிராக இருந்தேனே, செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, அந்த வேலையில் வரும்போது சடிதியாக வானத்திற்கு ஒளி தோன்றி அவனை ரட்சித்தது, அவனுடைய வாழ்க்கையை மாறினது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உள்ள டிசிஷன் பண்ணி அந்த சடிதமாக ஏற்கனவே பலதை பார்த்து தேவானை கல்லிருந்து கொள்கிற எல்லாம் பார்த்து எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகிட்டு இருந்தது. எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு நீங்கள் பார்க்கறது, பேசுறது, போகிறது, நடக்கிறது இடங்களில் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிற எதுக்கு இங்கே போனேன், எதுக்கு இந்த டூர் போகிறேன், எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், எதுக்கு இந்த மீட்டிங்கு போனேன், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த உள்ளே இருந்து எல்லாம் டிசிஷனாக, காராக, ஒரு ப்ராஜெக்டாக வெளியே வரும்போது, ஆகா இதற்கு தானே ஆண்டவர் அங்கே கொண்டு போனார், இதற்கு தானே அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார், ஆகா அவர் கூட ஒரு நல்ல ஒரு தெய்வம், அந்த ஒரே உமக்கு கோடி நன்றி, என்னை அந்த ரூட்டில் நடத்துறதுக்கு எனக்கு உமக்கு நன்றி. அப்படி நான் சொல்லத்தக்கதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன கவலை? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ஆதரிக்கும்படி, உங்களை நடத்தும்படி ஒரு தேவன் இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்களை ஆதரிக்கும்படி, அவங்க நடத்தும்படி, நல்ல வீடுகளை கட்டி கொடுக்கும்படி, வஸ்திரங்களை கொடுக்கும்படியும், நல்ல இடத்துல பூமியை கொடுத்து அவங்களை உட்கார வைக்கும்படி யோசேப்பு எப்படி அந்த சகோதரர்களை
கொண்டு வந்து நடத்தினாரோ அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உங்கள் என்னையும் நல்ல ஒரு இடத்திலே அழைத்து வந்து நல்ல ஒரு காரியங்களை செய்யும்படிதான் ஆண்டவர் அதே என்ன செய்கிறாரு, அந்த செய்தி மூலமாக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ரிஷபா ரம்துலா லோரி ஷிக்கி பாலாரி திலேமிகா லோரி திரக்கா ரஷந்துலா பாபா. நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோதான் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அதே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிற ஆயிரங்களை நீங்கள் மேலே தூக்கி எடுக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறங்க இந்த ஒரு அடி என்னால் முன்னுக்கு போக முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அதையும் சொல்லுகிறாரு, நீங்கள் சொல்லுங்க ஒரு அடி என்னால் முன்னுக்கு போக முடியவில்லையே, ஆயிரங்களை நீங்கள் முன்னாலே தள்ளி எடுத்து வெளியே கொண்டு வரும்படி உங்களுக்கு ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா அல்லேலூயா ரிஷிகா பாரா துலேமிக் பிரேமிஸ். என்னுடைய பிசினஸ் எல்லாம் முடிந்தது, என் தொழில் எல்லாம் முடிந்தது, அவ்வளோதான் அப்படின்னு நினைத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் தொழில் முடியவில்லை. லட்சங்களுக்கு தொழில்களை கற்றுக் கொடுக்கும்படி, தொழிலில் எப்படி முன்னேற வேண்டும், ஆவியானுடைய நடத்தல்படி எப்படி தொழில் செய்ய வேண்டும், ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு உறவு இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம எப்படி ஆண்டவராய் தேவனை பார்ட்னர்ஷிப் எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி உங்கள் தொழிலை ஆண்டவர் தேவ மறுபடியும் உங்கள் பிசினஸை மறுபடியும் ஊன்ற கட்ட போகிறார். ஹல்லேலூயா ஓர் ஷராபோலிக் ஐ வாண்ட் டு லிவர் தி லவ் ஃபார் சிப்ரேமிஸ் ஓர் மிகா ரபோ தரட்டே விசந்த பாபா ஓர் மிகா மார் அதிலேமிஸ். சுழல் காற்றில் எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது, எலிசா சொல்லுகிறாரு, கேட்கிறார், அதுக்கு முன்னாலே கேட்கிறாரு, ரெட்டிப்பான அபிஷேகம் தகப்பனே உம்மட்ட இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தால் அது உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும், சால்வ உண்மையில் வந்து விழும். பாருங்க, நடத்தி கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனை பின்தொடர்ந்தவருக்கு அவ்வளோ ஈர்க்கப்பட்டு அந்த மனுஷன் செய்த அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதே போல அதை விட ரெட்டிப்பாக எனக்கு செய்ய வேண்டும், பார்த்து நினைக்கிறாரு, இவர் எவ்வளோ செய்கிறாரு, இதை விட கொஞ்சம் கூட செய்த நல்லா இருக்குமே என்று அவர் நினைத்திருப்பாரு. அப்போ அவரால் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். அதான் பார்க்குற ஒவ்வொரு டைமில் மருத்துவர் எழுப்புறாரு, இப்படி பல காரியம் செய்யும் போது இவர் பார்த்துட்டே இருந்து சோம் கொடுக்குற பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அற்புதங்களை செய்ய பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் இதுக்கு மேலே செய்யலாமே, மேலே செய்திருக்கலாமே என்று இவருக்குள்ள ஒரு துடிப்பு வந்திருக்கலாம். நீங்களுக்கு சில வேலை சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது, சில செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போது, சில அற்புதங்கள் நடத்தும் போது, சில மனுஷன் மூலமாக சில அற்புதங்களை வீட்டில் நடத்தும் போது நீங்கள் நினைப்பீங்க, இதை கூட செய்திருக்கலாமே, இந்த மனுஷனை வச்சு இதை கூட செய்திருக்கலாமே, அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த மனுஷனை வைத்து அவ்வளோதான் செய்கிறேன், ஆனால் உன்னை வைத்து, நீ பார்த்துள்ள உங்களை வைத்து இரட்டிப்பான அற்புதங்களை, இரட்டிப்பான அதிசயங்களையும் ஆண்டவர் செய்யும்படிதான் அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகத்தை ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை ஒரு மகன் வியாதிப்பட்டிருக்கும் போது நம்ம தினகர ஐயா ஊழிய காலத்தில் அப்படி போயிருக்கிறாங்க. அங்கே போய் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அநேகர் வேறு விதமாக ஜெபித்திருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த மனசு நினைத்தாரா, வெளிநாட்டில் உள்ள ஊழியக்காரங்க இருந்திருந்தா, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருந்திருந்தா நிச்சயமாக இந்த வியாதியிலிருந்து, இந்த மரண படுக்கையிலிருந்து இந்த மகனை கண்டிப்பாக தூக்கி எடுக்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு எங்கள் இந்தியாவுக்கு நீர் தரக்கூடாதா என்று ஆண்டவரை கேட்டபோது ஆண்டவர் சொன்னாராம், நீதான் அந்த மனுஷன். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் சில இடங்களில் சில காரியங்களை பார்க்கும்போது இதை விட செய்திருக்கலாமே அப்படின்னு துடிப்பு வருதில்ல, அது ஏன் வருது? உங்களை வைத்து செய்யும்படி பாருங்க. அதே போல தான் எலிசா தொடர்ந்து எலியாவை பின்தொடர்ந்து போகும்போது அவருக்கு என்ன இருந்திருக்கலாம், இவரை வைத்து இவ்வளோ செய்கிறார், இதை கூட செய்திருக்கலாமே என்று ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்யலை. அவரை வைத்து செய்ய வேண்டியதை அவரை வைத்து கரெக்டாக செய்தார். ஆனால் எலியாவிட்ட கேட்குறாரு, உமாட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்கல, அது ரெட்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்க செய்த அற்புதங்கள், நீங்க அதிசயங்களும் ஏற்கனவே ஜனங்கள் பார்த்துக்கிட்டாங்க. அது போதா, இன்னும் ரெட்டிப்பாக வந்தால் தான் தேசத்தில் ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், தேசத்து ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும் என்பதை அறிந்து அவர் கேட்கிறாரு, நீங்க செய்த ஊழியம் போதாது ஆண்டவரே, தகப்பனே, அதை விட ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும்.
இரட்டிப்பாக்க வேண்டும். ஏன் தேசத்தில் இவ்வளவு தூரத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை? ஹல்லேலூயா. அநேகர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் செய்கிறாங்க. ஆனால் இனி எழுப்ப இனி அடுத்து வருகிற எலிசாக்கள் எப்படி இருப்பாங்க? இரட்டிப்பான அற்புதங்களை செய்கிறவங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்றவங்களாக ஆண்டவர் அடுத்த சந்ததியை கத்தருக்கு எழுப்பி கொண்டிருக்கிறாரு. பார்த்து கொண்டிருக்கிற அருமை தேவ மனுஷர்களே, அருமை தேவ மனுஷியை, உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான அபிஷேகத்தினாலே இரட்டிப்பான வரங்களாலே ஊற்றி எலிசாவை எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தினது உங்களை மறுபடியும் எடுத்து பயன்படுத்தபடிதான் ஆண்டவர் இந்த எண்ணங்களை உங்க இருதயத்திற்கு கத்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எழும்ப போறீங்க. அந்த ஊழியக்காரனை போல இந்த ஊழியக்காரனை போல அல்ல, அந்த தேவ மனுஷனை போல இந்த மனுஷனை போல அல்ல. அவங்க செய்ததை விட இரட்டிப்பா செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. அதனால அவங்க குறைந்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அது, உங்களுக்கு கொடுக்கறது அது, எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பகிர்ந்து அளிக்கிறார், கிருபைகளையும் வரங்களையும். அப்போ நம்முடைய மனதிற்கு இந்த ஒரு எண்ணம் வரும்போது, இதல்ல, இது அவங்களே பிரசங்கம் பண்ணுவார்களே, இது அவங்களே போதிப்பார்களே, இந்த அற்புதம் அவங்களே செய்யலாமே, அவங்களே செய்திருக்கிறாங்களே, அதல்ல. இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் எப்படி சாதிக்கிறான்னு பார்க்கும்போது மற்றவங்க செய்த விட இன்னும் அதிகமாகவே, இல்லை அதை லகுவாகவே, இல்லை ரேட்டை குறைத்தோ ஏதாவது ஒன்று அவங்க கண்டுபிடிக்க தான் அவங்களுடைய பேர் வருது வெளியில். அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அதிக ஜனங்கள் கருத்தில் போய் சேருகிறது. அதே போல் உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களை வைத்து கர்த்தர் செய்தது லட்சங்களுக்கு போய் சேரத்தக்கதாக, கோடிகளுக்கு போய் சேரத்தக்கதாக எலியா செய்த ஊழியத்தை விட இரட்டிப்பான ஊழியத்தை எலிசா செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர தேவன் எலிசாவாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரமுன்னால அநேக காரியங்கள் நடந்தது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது, எலிசா உலகத்தில் வந்தபோது நடந்ததை விட அற்புதங்கள் அதிகமாக நடந்தது. ஆச்சரியமான காரியம் நடந்தது. அப்போ எலிசாவுடைய மேலான ஆவியாக இருந்தது, இயேசு கிறிஸ்துடைய இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய சாயல நீங்கள் நான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய அதே அபிஷேகம், அதே வல்லமை, அதே வர உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அதை பார்க்க 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 நீரூற்று சுரந்து வரும். ஹல்லேலூயா. அது சுரந்து வரும். உங்க கையெழுத்துக்கு அருமை சகோதரி, அருமை சகோதரன், அருமை தாயார், அருமை தகப்பானே, உங்க கையெழுத்துக்கு ஜனங்கள் காத்திருப்பார்கள். வெறும் கையெழுத்துக்கள், அந்த கையெழுத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. அந்த கையெழுத்தை எடுத்து ஒரு அதிகாரியை கொண்டு எடுத்து போனாலே அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கு. அப்படிப்பட்ட கையெழுத்தை மதிப்பை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், அரசாங்கத்து வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், அதிகாரியாக கூட இருந்துக்கலாம். உங்கள் கையெழுத்துக்கு இதுவரைக்கும் இந்த மதிப்பை விட அடுத்த நிலையில் நீங்கள் போய் அந்த கையெழுத்துக்கு இன்னும் அதிகமான மதிப்பை கர்த்தர் தரப்போகிறாரு. நீங்கள் பல நாட்கள் யோசித்தது உண்டு, மேல் அதிகாரி கையெழுத்து போட்ட உடனே காரியம் நடக்கிறதே, அவர் ஸ்டைலாக கையெழுத்து போடுகிறாரு, அது செய்கிறாரு, உடனே எல்லாம் சேங்ஷன் ஆகுறது. இது நான் போட்டா அப்ப செல்லுபடி ஆகாது, இப்ப செல்லுபடி ஆக போகுது. ஹல்லேலூயா. இனி நீங்கள் கையெழுத்து போட்டால் அது பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக அது செல்லுபடி ஆக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு முதலமைச்சர் கையெழுத்து போடும்போது அது என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு கலெக்டர் கையெழுத்து போடும்போது என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு பிரதமர் கையெழுத்து போடும்போது என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு ஜனாதிபதி கையெழுத்து போடும்போது என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு எம்எல்ஏ கையெழுத்து போடும்போது எதெல்லாம் நடக்குமோ, ஒரு எம்பி கையெழுத்து போடும்போது எதெல்லாம் நடக்குமோ, இதே போல நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்கு ஒரு மதிப்பை, ஒரு மரியாதையை கர்த்தர் தருகிறார். இந்த வேலைகளை ஒரு ஷாபா ரீகா ரபோனிக் பிரேமிஸ், உங்கள் கையெழுத்துக்கு ஒரு மரியாதை வரப்போகிறது. உங்கள் கையெழுத்துக்கு ஒரு மரியாதை வரப்போகிறது. இவன் கையெழுத்தே சரியில்லையே, உங்கள் கையெழுத்தை சரியில்லையேன்னு சொல்லுறாங்களா? கையெழுத்தே சரியில்லையே. உங்கள் தலையெழுத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். தலையெழுத்தை மாற்ற போகிறாரு. அதே கையெழுத்து சரியில்லைன்னு சொன்ன அதே கையெழுத்தை வைத்து ஆண்டவர் அநேகருடைய தலையெழுத்தை மாற்றும்படி ஓரி ஷக்கர் ரபுல் அப்துல் அபாரபா லோரி ஷக்கே தாவீதுடைய தலையெழுத்து சரியில்லைன்னு நினைச்சிருப்பாங்க, தன் சகோதரர் நினைச்சிருப்பாங்க. இவன் எங்கள் கூட தானே பிறந்தான், எங்கள் கூட தானே வளர்ந்தான், ஆனால் எங்கள் தலையெழுத்து சூப்பர், நாங்கள் இராணுவத்தில் அதிகாரியாக இருக்கிறோம், இராணுவ வீரில் இருக்கிறோம், இவன் தலையெழுத்து சரியில்லை, கையெழுத்து சரியில்லை, அதனால் இவருக்கு வேலை இல்லை, இவர் ஆளுமைக்குதான் லாயக்கு. அதே போல் உங்களையும் சில வேலை ஏதோ ஒரு காரியத்தில் தாவீதை போல ஒதுக்கி வைத்திருக்கலாம், மாற்றி வைத்திருக்கலாம்.
இனி அவ்வளோதான், இவன் தலையில் சரியில்லை, என் குடும்பத்துக்கு எங்களை மாதிரி வீரம் செயல்பட முடியாது, நம்முடைய கையெழுத்தே தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு மாற்றி வச்சிருக்கலாம். ஆண்டவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலை சொல்கிறாரு. தாவீதை எப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, மாற்றி வைத்திருங்களோ, இவனுடைய கையெழுத்து சரியில்லை அப்படின்னா தலையெழுத்து சரியில்லை, அதான் அதுக்கு அடையாளம். கையில் சரியில்லை தலையில் சரியில்லை மாதிரி நினைச்சிருப்பாங்க, அடிமைக்கு அதெல்லாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, தலையெழுத்தை ஆண்டவரை மாற்றினார். ஒரு எப்தாயை எல்லாருக்கும் ஒதுக்கி வைத்தார்கள். ஒரு நாள் வந்தது, எத்தாதான் யுத்தத்தில் போய் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆமாம், வந்தார்கள். உங்களை தேடி வரப்போகிறார்கள். நீங்கள் தான் எங்களுக்காக கையெழுத்து போட வேண்டும், நீங்கள் தான் பரிந்து பேச வேண்டும், நீங்கள் தான் அந்த அதிகாரியை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும், நீங்கள் தான் எங்களுக்காக ஆலோசனை சொல்ல வேண்டும், நீங்கள் தான் இந்த யுத்தத்தில் முன்னின்று நடத்த வேண்டும், இந்த குடும்பத்தை ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்த வேண்டும் சொல்லத்தக்கதாக உங்களுடைய காரியங்களில் ஆண்டவரை தேவன் மாற்றிக்கொண்டே இருக்கிற ஹல்லேலூயா, மாற்றிக்கொண்டே இருக்கிற ஹல்லேலூயா. இது நான் பேசுகிறேன், அந்த செய்திக்குள்ளே நான் வரல. ஹல்லேலூயா, இதுதான் செய்திக்குள்ளே வரப்போகிறேன். ஏசாயா 25:7 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மலையிலே அகற்றி போடுவார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டை. ஆண்டவர தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. சகல ஜனங்களுக்கு மேல ஒரு முக்காடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது முக்காடுன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு தோல்வியான ஒரு அனுபவம். வெற்றிக்கு முக்காடு போட வேண்டிய தேவையில்லை. ஒரு மனுஷன் வெற்றி பெற்று மேடையிலே நிற்கும் போது முக்காடு தேவையில்லை. ஆனால் அவன் தோல்வி அடைந்து நிற்கும் போது நிச்சயமாக அவன் மேடையில் ஏற முடியாது. அவன் அவன் அந்த அந்த கூட்டமாக தான் இருக்க முடியும். வெற்றியாளர் தான் மேடைக்கு போவார்கள். அதே போல தோல்வி தான் அடையாளம் முக்காடு. ஹல்லேலூயா. அது எங்கே வசனம் இருக்கிறன்னு நீங்கள் சில வேளை சிந்திக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு இணையான ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே போட்டார். ஹல்லேலூயா. முக்காடை இந்த மலையிலே என்ன செய்வார்? அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. மலை என்ன மலை? கண்மலை. ஹல்லேலூயா. கண்மலையாய் கிறிஸ்து தான் ஒரு மனுஷனுடைய முக்காடை மாற்ற முடியும். நீங்கள் தலையில ஜபிக்கும் போதோ இல்லை தீர்க்கதரிசனம் பேசும்போதோ இல்லை ஆலயத்துக்கு போகும்போது போடுகிற முக்காடை பற்றி நான் பேசவில்லை. நான் பேசுகிற முக்காடு என்ன முக்காடுன்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, மலையிலே அகற்றி விட்டார். ஹல்லேலூயா. அகற்றி போட்டுவார். அதை அந்த வசனம் சிலுவையில நிறைவேறுகிறது. சிலுவையிலே அந்த வசனம் அப்படியே நிறைவேறுகிறது. தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அதை பேசினது. 25:7 பேசினது சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே முக்காடை கர்த்தர் அகற்றி போட்டார். ஹல்லேலூயா. அகற்றி போட்டார், அகற்றி போட்டுறார். முக்காடு அகற்றப்படுது. முக்காடு சொன்னால் ஒரு தோல்வி, ஒரு தோல்வியின் அடையாளம் முக்காடு. அது வேதத்தில் எஸ்தர் புஸ்தகம் 6:12 நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஹல்லேலூயா. தீவிரித்து போறேன். நீங்க போறேன். ஒரு மனுஷன் வெளியில நீங்க போறீங்க, ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க வைங்க, ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அவமானப்படுத்தினா நீங்கள் எப்படி அங்கே நிற்பீங்களா? சிரிச்சுட்டு நீங்கள் எப்போ வீடு போய் சேரலாம் நினைப்பீங்க. ஒரு தடவை ஒரு தாயார் எங்களை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போயிருந்தோம், ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்பொழுது எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து சில வருஷங்களாக இருந்து நாங்களும் போயிருந்தோம். போய் திருமணம் முடித்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னுடைய மகளும் போய் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நின்றுருக்குறாங்க. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த மகளுக்கு என்ன செய்வாங்க, கைட்டு தட்டி விட்டுருக்குறாங்க. நீ அதாவது சொல்ல முடியாத தட்டி, நீ மாறி நில்லு, அந்த மாதிரி தட்டி விட்டுருக்குறாங்க. ஹல்லேலூயா.
தட்டி விட்டு காரணம் இவங்களுக்கு புரியலை. பிறகு மறுபடியும் தட்டி விட்டனால இவங்க வெளியே வந்துட்டு இவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறாங்க, இப்படி என்னை தட்டி விட்டாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது என்ன நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வேலையில் குழந்தை பாக்கியம் அந்த வேலை இல்லாதனால அந்த 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 ஃபங்க்ஷனில் அவங்கள ஃபோட்டோ எடுக்க அவங்க அனுமதிக்கலை. ஹல்லேலூயா. இப்போ வேதனையோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை என்ன பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க இருக்க முடியுமா? மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ண முடியுமா? இருந்தாலும் இருதயம் எங்கே போகும்? வீட்டில் வீடு போய் சேரலாம், எப்போ வீடு போய் சேரு. அப்போ அதே இதில் அவங்க தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன முன்னின்று நடத்தி எல்லாரையும் வரவேற்று முன்னின்று நடந்த எல்லாரும் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் முடிந்து எல்லாரும் வீடுகளுக்கு போன பிறகு தான் இவங்க வீடு போக முடியும். அப்படிதானே? அதான். அப்போ அவமானம் ஒரு இடத்துல போகும்போது அவன் நினைத்த ஒரு மரியாதை அவனுக்கு கிடைக்காத வேளையில் அது அவனுக்கு என்ன செய்கிறது? ஒரு சஞ்சலத்தை உண்டாக்குறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை மனிதர்கள் நம்மை அப்படி செய்யும்போது ஒரு சஞ்சலம் உண்டாகிறது. அப்போது அது ஒரு முக்காடாக மாறி நாம் என்ன செய்ய வீட்டுக்கு வருகிறோம். வந்து முடிவு பண்ண எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவோடு இருப்போம். இதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் முக்காடை போட்டு சாப்பிட்டா என்ன செய்கிறான்? வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே இருக்காரு. அங்கே ஃபங்க்ஷனுக்கு போன போது உன்னை அவமானப்படுத்தினார்கள் அல்லவா, உனக்கு வர வேண்டிய கனத்தை உனக்கு தரவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் சஞ்சலப்படுகிறான் என்று பார்க்கும்போது இவனுக்கு ஒரு கனம் வரணும் எதிர்பார்த்து அந்த கனம் மிருதயாவுக்கு ராஜா கனப்படுது. அந்த ராஜா மிருதயாவை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆமான்கிட்ட சொல்லுகிறாரு. ஆமான் போய் மிருதாய் ரோட்டில் எல்லாம் ராஜாவுடைய வஸ்திரங்களை தரித்து எல்லாம் பண்ணி ரதங்களை குதிரை ஏற்றி எல்லாம் போயிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு சஞ்சலம் உண்டாகிறது. ஐயோ, நான் போக வேண்டிய குதிரை அல்லவா, நான் நடக்க வேண்டிய வழி அல்லவா என்று சொல்லி அவனுக்கு ஒரு திகில் வருகிறது. அவன் என்ன செய்ய சஞ்சலப்பட்டு வீட்டில் ஓடி வருகிறான். வந்து அந்த காரியங்களை தன் மனைவிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறான். மனைவி சொல்கிறாங்க, வீட்டில் உள்ள சொல்லுவாங்க, அவன் யூதான் ஆனால் நீர் அவன் முன்னால தோற்று போகிறது நிச்சயம். ஹல்லேலூயா. இதை எப்படி நாம் கணக்கு பண்ணலாம் சொன்னார். ஆமான் ஒரு பிசாசுக்கு அடையாளம், மிருதயாகோ ஒரு தேவ மனுஷன் அல்ல தேவ சாயலுக்கு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நமக்கு எதிராக இருந்த முக்காடு ஹல்லேலூயா, பிசாசுக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த முக்காடை போட்டு சிலுவையிலே நம்மகிட்ட இருந்த நம்முடைய அவமானங்கள், நிந்தனைகள், வியாதிகள், வறுமைகள், பஞ்சத்தை, பட்டினிகளை, செழிப்பில்லாத காரியங்களை எல்லாம் நம்மகிட்ட இருந்த அந்த முக்காடை எடுத்து பிசாசுடைய தலையில ஆண்டவர் போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆமான் ராஜ அரண்மனையில் பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தான். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, பிசாசு விழுந்து போன தூதன் அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து சொல்லுவார்கள். ராஜா பக்கத்தில் இருந்தது போல ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்தாருன்னு சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற அப்படி பாருங்க. அப்போ பார்க்கும்போது அதே இதை நம்ம பார்க்கும்போது இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது தெளிவாக நமக்கு புரிகிறது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக நமக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜா பக்கத்தில் இருந்தவனுக்கு என்ன ஆகிறது? முக்காடு விழுகிறது. ஆனால் மிருதாய் அழுது புலம்பி யூதா ஜனங்களுக்கு வருகிற அழிவை நாம் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி ரெட்டொடுத்தும் சாம்பலிலும் புரண்டு கொண்டிருந்த அவன் அரண்மனைக்குள்ளே ஒரு நாளைக்கு அனுமதிக்கவில்லை. உரைக்கிறாங்க, இந்த வஸ்திரம் தரிச்சிட்டு நீ அரண்மனைக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி. ஆனால் ஒரு நாள் வந்தபோது அவருக்கு அந்த அந்த ராஜா போகிற அந்த ரத வீதிகள் எல்லாம் இந்த மிருதாகி ஆண்டவர் செய்கிறாரு, கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கனப்படுத்துகிறாரு. உங்களுடைய அதுவரை அவன் எப்படி வந்திருப்பா? வெளியே வரும்போது முக்காடு அந்த அரண்மனைக்குள்ள துரத்தி விடும்போது முக்காடு போட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய முக்காடு நீக்கப்படுகிறது. பிசாசுக்கு முக்காடு போடப்படுகிறது. உங்கள் தலையில் இருந்த முக்காடை கத்து என்ன செய்றார்? மலையில சீனா மலையில அகற்றி போட்டார். ஹல்லேலூயா. அந்த முக்காடு எடுத்து பிசாசு தலையில ஆமான் தலையில மூடுகிறாரு. மூடின பிறகு ஆமான் எங்கே போகிறான்? தன் வீட்டுக்கு துரிதமாக போகிறான். தன் வீட்டிலே துரிதமாக போய் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
பிசாசுக்கு நீங்க அதிகாரம் இல்லை. அவன் ஆண்டவரை இயேசு சிலுவையில, அவருடைய மலையில சிலுவை, கல்வாரி சிலுவையில அவருடைய முக்காடி, நம்முடைய முக்காடை என்ன செய்றாரு? மாற்றி, சகல ஜனங்களுடைய மேல் உள்ள முக்காடை மாற்றி பிசாசுடைய தலையில மூடி அவனுடைய வீட்டுக்கு அவனை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய வீட்டுக்கு அவனை அனுப்பியாச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் அவனை பற்றி நீங்க சஞ்சலப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஹல்லேலூயா. அப்பா எவ்வளவு நல்ல ஒரு தேவனா இருக்கிறாரு, எவ்வளவு நல்ல ஒரு தேவனா இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில முக்காடை உங்க அவமானத்தை, உங்க வியாதியை, என் அவமானத்தை, என் வியாதியை, உங்க தரித்திரத்தை, என் தரித்திரத்தை, உங்க பற்றாக்குறையை, என் பற்றாக்குறையை, ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த அந்த அதெல்லாம் அந்த முக்காடா இருந்த எல்லாத்தையும் விலைக்கு போடுகிறார். ஹல்லேலூயா. அகற்றி போடுகிறார். சொல்லுங்க, பிசாசுக்கு என் எல்லைக்குள்ள இடமே இல்லை. உன் வீட்டுக்கு நீ போ. அவன் வீட்டுக்கு போகிறான். அதுக்கு பிறகு நடந்தது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். துரிதமாக ஆள் வருகிறது. அவனுடைய சாப்டர் க்ளோஸ். ஹல்லேலூயா. ரிஷக்காபா ரேபியலாபா. உங்க பிசினஸ் எதிராக, உங்க தொழிலுக்கு எதிராக, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு எதிராக, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை பிரிக்கும்படி வருகிற பிசாசுர தந்திரங்கள், சூழ்ச்சிகளை ஆண்டவரை முறியடித்து, சிலுவையில எல்லாத்தையும் முறியடித்து அவனை வெளியரங்கமாக்கி, அவனை கோலமாக்கி நிறுவனப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் உங்க மேல விட வேண்டிய பாரத்தை, அந்த சுமையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தை மூலமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெபிக்கிறோம். தேவனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமை ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே வார்த்தை மூலமாக ஆமானுடைய தலையில முக்காடும், மிருதயாவுடைய தலையில கிரீடத்தை வைத்து அழகு பார்த்த என் தேவனே, இதை பார்த்து கொண்டவருடைய பிள்ளை வாழ்க்கையில கிரீடத்தை வைத்து அழகு பார்க்க போற கிருபைக்காக தேவனுக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அரிஷாய் காண்டல் இவரே துலார் ரிக்கா வரை அப்படியே கத்தர் செய்கிறீர்கள், அப்படியே செய்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. என்னுடைய அதிசயம் கத்தர் செய்து கொண்டிருக்கிறாரு. செய்தி மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று 100% நான் நம்ப முடியும். நீங்கள் அதை பார்த்து மேலடைங்க, மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தி வைங்க. பரிசுத்த பர ஊழியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே தொடர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை வார்த்தை மூலமாக கட்டப்போகிறோம். அநேக குடும்பங்களை கத்தர் கட்டி எழுப்புவார். அநேக குடும்பங்களை கத்தர் மாற்றி இருக்கிறாரு, மாறுதல்களை வைத்திருக்கிறாரு, அநேக ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். பெரிய காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இடம் கொள்ளாமல் பட்டுக்கிறீங்க. லட்சங்கள் கோடிகளை தேவராஜ்யத்தை விதைக்கிற ஒரு பிள்ளைகளாக நிச்சயம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். காட் பிளஸ். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.